வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நாகத்தா மற்றும் போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. தோல்சோலம் மற்றும் லைஹரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகு மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. சரோகன் மற்றும் கானாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பால்டி, பேடா, மோன் மற்றும் சிப்பி. குல்சாரிலால், அருணா ஆசாஃப் அலி மற்றும் அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சங்கராச்சாரியாவை பின்பற்றக்கூடியவங்களை ஸ்மர்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி அமைப்பு மற்றும் அவசர கால அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 14 இந்திய வங்கிகளை தேசியமயமாக்கணும். மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளின் நீர் தொடர்பான சர்ச்சைகளை பிரிவு 262ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் தூதர் சிபி முத்தம்மா. குக்கா இயக்கம் 1840 இருந்து 1872 வரைக்கும் பஞ்சாப்ல பகத் ஜவஹர்மல் தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், மதசியா, பிரிட்ஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் இந்திய செமி கண்டக்டர் மிஷன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் 2014ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. காயகல்ப் திட்டம் 2015ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கைதிர்த் ராகவேந்திரா. IFFI 2024 சிறந்த படத்திற்கான கோல்டன் பீகாக்கை விருதை வென்ற படம் எது? டாக்ஸிக். பில்லிஜின் கிங் கோப்பை 2024 வென்ற நாடு எது? இத்தாலி. மா அம்மா புத்தகத்தை எழுதியவர் யார்? தேவேந்திர குமார் தோதாவத். லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரீ 2024 வென்றது யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். மாலத்தீவுக்கான இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? பாலசுப்ரமணியன். அமித் எஸ் தலாங் ஆன்டிகோ மற்றும் பார்புடா மற்றும் சென்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் உடைய தூதுவர். வினய் கோத்ரா இந்திய நாட்டில இருந்து அமெரிக்கா நாட்டுடைய தூதுவர். அருண் கோயில் குரோஷியா. ரவீந்திரன் ஐஸ்லாந்து. சஞ்சுகுமார் சிங்லா பிரான்ஸ். அஜித் வினேத் குப்தா ஜெர்மனி நாட்டுடைய தூதுவர். நீனா மல்கோத்ரா ஸ்வீடன். எலிஸ் ஸ்டீஃபனிக் ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதர். தினேஷ் பாட்டியா பிரேசில். அண்டர் 8 உலக கேடெட்ஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2024 பட்டத்தை வென்றவர் யார்? ஹைதராபாத்தை சேர்ந்த திவித் ரெட்டி. இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர் பிஷியாம் நிகல். திவ்யா தேஷ்முக் ஃபைட் அண்டர் 20 பெண்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் லியோன் மாஸ்டர்ஸ் டெஸ்ட் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. கார்த்திக் வெங்கட்ராமன் இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 2024 61வது பதிப்பை ஜெயிச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா தலைப்பை மேக்னஸ் கால்சன் ஜெயிச்சிருக்காரு. அரவிந்த் சிதம்பரம் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தலைப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாநிலத்தின் கர்ச்சோலா கைவினைப் பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. குஜராத் மாநிலம். அது மட்டும் இல்லாம அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஜோகான் சொல்லக்கூடிய ஒரு அரிசி வகைக்கும் புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பஷோலி ஓவியங்கள் பதர்வா ரஜ்மா, ரம்பன் சுலை ஹனி. உத்தரகாண்டை சேர்ந்த பெரினாக் டி, பிச்சுபுட்டி துணிகள் லால் சவல் அரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேகாலயத்தை சேர்ந்த லடாக் மஞ்சள், கரோ டக்மண்டு லார்னாய் மட்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனிய அரிசி மோபன் டெயின் பங்களார் மஸ்லினுக்கும் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. திரிபுராவை சேர்ந்த மாதாவரி போரா பிரசாத். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மிராஜ் ஸ்டார் மற்றும் தன்பரஸ். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரத்லம் ரியாவன் லக்ஸுகன். அப்புறம் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஆதி கேகிர். நேஷனல் மிஷன் இயற்கை விவசாயம் திட்டத்திற்கு எவ்வளவு அமௌண்ட், அதாவது எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு? மொத்தம் 2481 கோடி அமௌண்ட் இதுல ஒதுக்கி இருக்காங்க. சோ இது இந்த நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற திட்டம் 2025 இருந்து 2026 வரைக்கும் நீட்டிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும், அதுக்காக வேண்டி மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த திட்டத்துக்கு 1584 கோடி ஒதுக்குவாங்க.
அதுவே மாநில அரசாங்கம் 897 கோடி அமௌண்ட் ஒதுக்குவாங்க. புவி அறிவியல் அமைச்சகம் பிருத்திவி விக்யான் திட்டம் 4797 கோடி செலவுல ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் சூரிய யோஜனா திட்டத்தின் கீழ் 40% நிதியுதவி வழங்கப்படுகிறது. பிரதமர் சூர்யா கிஃப்ட் முஜ்லி பிஜ்லி யோஜனாக்கு 75,000 கோடி அமௌண்ட் நிதி ஒதுக்கி இருக்காங்க. வர்த்தக அமைச்சகம் நிர்விக் திட்டத்தை 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அஞ்சல் துறை தீன் தயாள் ஸ்பார்ஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நரேந்திர மோடி ஜார்க்கண்ட்ல தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம உட்கிருஷ்ட் அபியான் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஒதுக்கின நிதி 79,156 கோடி. ஒரே நாடு ஒரே சாதா திட்டம் மொத்தம் 6,000 கோடி செலவுல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரேஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? ரஷ்ய நாடு. ரஷ்ய நாடு. அது மட்டும் இல்லாம சிர்கான் ஏவுகணை, அங்காரா A5 விண்வெளி ராக்கெட், கின்சால் ஏவுகணை, டெல்லியே 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் நாடு ஷாகின் 3 ஏவுகணை, அபாபில் ஆயுத அமைப்பு. ஈரான் நாடு கைபார் ஏவுகணை மற்றும் ஃபத்தாட்டோ ஏவுகணை. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை அமைப்பை சோதனை பண்ணிருக்காங்க. துருக்கி நாடு கான் விமானத்தை சோதனை பண்ணிருக்காங்க. அமெரிக்கா நாடு தாட் ஏவுகணை. இகாஸ் பக்வால் பண்டிகையை எந்த மாநிலம் கொண்டாடியது? இகாஸ் பக்வால் அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடக்கூடிய மாநிலம் உத்தரகாண்ட். அது மட்டும் இல்லாம இந்த இகாஸ் பக்வால் அப்படிங்கிற பண்டிகைய புதி தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. புதி தீபாவளி அப்படி இல்லைன்னா ஹர்போதினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்போதினி ஏகாதசின்னு சொல்லலாம். இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை அப்படிங்கிற பண்டிகை, தாவி திருவிழா, ஜூரி மேளா. நாகாலாந்து மாநிலம் மோட்சிமோ பூஷிஜுபா ஆலியாங் மானியூ. அப்புறம் நாகாலாந்து மாநிலம் அகுனா மற்றும் துலினி பண்டிகை சுமினாகா அப்படிங்கிற ஒரு ட்ரைப் பழங்குடியினர்கள் கொண்டாடுறாங்க. அருணாச்சல பிரதேசம் கோரசம் கோரா. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகை கொண்டாடுறாங்க. லடாக் ஹெமிஸ் திருவிழா. இலங்கை கதிர்காமம் எசலா பண்டிகை. கர்நாடகா பாலி பட்யாமி பண்டிகை. அசோகரின் பால்கை குண்டு மைனர் ராக் எந்த மாநிலத்தில் உள்ளது? அசோகருடைய பால்கை குண்டு அப்படிங்கிற கல்வெட்டு கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு.